ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐசியோட பால் வந்து கவுண்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேயா? இப்போ நீங்கள் வந்து டெட் ட்ரேசிங் பண்ணுற போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு சில இதுக்கு வந்து ஸ்கிமேட்டிக் இல்லை, பிட் மேப் தான் இருக்குது அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும், நீங்கள் ஐசியை பால் கவுண்டிங் பண்ணி அதிலேருந்து உங்களுக்கு லைன் எங்கே போகுது அப்படிங்கிறத நீங்கள் ட்ரேஸ் பண்ணணும். ஓகேயா? ஏன்னா அதுக்கு வேறு அந்த ஐசிக்கு ஸ்கிமேட்டிக் வந்து வேற ஒரு போர்டில் இருக்கும், வேற ஒரு பிராண்டில் இருக்கும். ஸோ அந்த பிராண்டில் உள்ள ஸ்கிமேட்டிக்கில் உள்ள நம்பர்ஸை பார்த்து நீங்கள் இந்த இதோட பிட் மேப்போட மேட்ச் பண்ணும்போது என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த லைனை ட்ரேஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, பால் கவுண்டிங் பண்ண தெரியணும். ஓகேயா? ஸோ ஒரு ஐசியில் நம்மளுக்கு லெக் டைப் ஐசி இருக்குது, பால் டைப் ஐசி இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே வந்து கவுண்டிங் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஈஸியாக நீங்கள் அந்த ட்ரேசிங் வந்து பண்ண முடியும். ஓகே? ஸோ அந்த கவுண்டிங் பண்ணுற மெத்தட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த பின் டைப் ஐசியில் உள்ள கவுண்டிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பின் டைப் ஐசி வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பிஜிஏ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பின் கிரிட், அதாவது பின் கிரிட் அரே, அதாவது பின் டைப்பில் இருக்கிறதுனால இது பின் கிரிட் அரேன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஐசியில் எப்படி நம்ம கவுண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே? ஸோ இதை வந்து எந்த ஒரு ஐசியாக இருந்தாலும் அதுக்கு ஒரு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு மார்க்கிங் போட்டிருப்பாங்க. அதை வந்து இந்த மார்க்கிங்கை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டெக்னிக்கல் நேம் இதுக்கும் பேர் வந்து என்னென்னா நோஸ்கட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே? ஸோ இந்த நோஸ்கட் பாயிண்டில் தான் எந்த ஒரு ஐசியாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும், கவுண்டிங்க்கு வந்து ஒரு ரூல்ஸ் வச்சுக்க முடியும். ஸோ இந்த நோஸ்கட் பாயிண்ட்லேருந்து இந்த பின் டைப் ஐசியை பொறுத்தளவு இந்த நோஸ்கட் பாயிண்ட்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம கவுண்டிங்கை வந்து நம்ம பண்ணணும். ஓகே? ஆன்டி கிளாக் வைஸ் என்னது அப்படின்னா, இப்போ நார்மலாக கிளாக் வந்து இந்த டைரெக்ஷனில் உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகும். ஸோ இது வந்து இந்த கவுண்டிங் வந்து நம்ம இந்த டைரெக்ஷனில் நம்ம பண்ணுறோம். ஓகே? ஸோ ரிவர்ஸில் நம்ம கவுண்டிங் பண்ணுறோம். ஓகே? ஸோ அப்போ இந்த நோஸ்கட் பாயிண்ட்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் கவுண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கவுண்டிங் வந்து கிடைக்கும். ஓகே? ஸோ இதுலேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் கவுண்டிங் எப்படி நடக்கும் அப்படின்னா, 1 2 3 4 5 6 7. ஸோ ஒரு சைடில் 6 பின் இருக்குது, மொத்தம் 24 பின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி கவுண்டிங் தான் வந்து இந்த பின் டைப்பு ஐசிக்கு நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரியணும் அப்படின்னா, நோஸ்கட் பாயிண்ட்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம கவுண்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது வந்து பிஜிஏக்கு உள்ள மெத்தடு, அதாவது பின் டைப் ஐசியில் உள்ள ஐசிக்கு உள்ள கவுண்டிங் மெத்தடு இந்த மெத்தட். ஓகே? நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, பால் டைப் ஐசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே? ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால் டைப் ஐசியை பொறுத்தளவு 2 டைப்பில் இருக்கும். அதாவது ஒரு நீங்கள் வந்து பிட் மேப்பில் செக் பண்ணும்போது தெரியும், ஒரு இதில் வந்து இந்த மாதிரி A1 A2 A3 அப்படின்னு போட்டிருக்கோம். ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே நம்பர்ஸாகவே இருக்கும். அதாவது 1 2 3 4 5 6 7 8 ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பால் டைப் ஐஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பர்ஸாகவே இருக்கும். ஸோ நம்பர்ஸ் டைப்லேயும் இருக்கும், இந்த மாதிரி ஆல்ஃபா நியூமெரிக் டைப்லேயும் இருக்கும். ஓகே? ஸோ இந்த ஆல்ஃபா நியூமெரிக் டைப்பில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து வழக்கம் போல் இது வந்து என்னது, நோஸ்கட் பாயிண்ட். இது வந்து நோஸ்கட் பாயிண்ட். ஸோ இதில் இருந்து டாப் டு பாட்டம், அதாவது மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, இந்த ஆல்ஃபபெட்ஸ் வரும், இப்படி வரும். ஓகே? அப்புறம் லெஃப்ட் டு ரைட் வந்து எப்படி இருக்குன்னா நம்பர்ஸ் வரும், 1 2 3 4. ஸோ அப்போ இந்த பாலோட ஐடி வந்து என்ன அப்படின்னா A1. ஓகே? ஸோ இந்த பாலோட ஐடி வந்து என்னென்னா, இது A வரிசையில் இருக்குது, மேலே 2ஆம் நம்பர். ஓகே? அப்போ A2. அப்புறம் இந்த பாலோட ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து C லைனில் இருக்குது, அது மாதிரி 3. ஓகே? இது மாதிரி மேட்ரிக்ஸ் டைப்பில் வரும். ஸோ இந்த டைப்பில் ஆல்ஃபா நியூமெரிக் டைப்பில் உள்ள ஐசிஸில் வந்து இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பாலை வந்து கவுண்டிங் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த ஆல்ஃபா நியூமெரிக் டைப்பில் உள்ள ஐசியில் வந்து இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, அதை அப்போ நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த டைப்பில் உங்களுக்கு ஐசி கிடைக்கும், பால் ஐசி, இல்லைனா இன்னொரு டைப்பில் கிடைக்கும். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்பர்ஸாகவே இருக்கும். இதில் வந்து இந்த ஏபிசிடி இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதில் இருந்து நம்பர்ஸ்லேயே இருக்கும். இதான் நோஸ்கட் பாயிண்ட் அப்படின்னா உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 அப்படி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பர்ஸில் இருக்கும். உதாரணத்துக்கு PMI 632லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பர்ஸ் தான் இருக்கும், அந்த ஆல்ஃபா நியூமெரிக் டைப்பில் இருக்காது. இதுமாதிரி ஆல்ஃபா நியூமெரிக் டைப்பில் உள்ள ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐசி சொல்லணும்னா, நம்ம இந்த MT 6357 CRB இந்த மாதிரி ஐசிலாம் வந்து இந்த ஆல்ஃபா நியூமெரிக் டைப்பில் தான் இருக்கும். ஓகே? ஸோ இந்த டைப்லேயும் நீங்கள் ஐசி பார்க்கலாம், இந்த டைப்லேயும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இதில் வந்து கண்டினியூஸாக பால்ஸ் இருக்குது. ஓகே? ஒரு சிலர்லாம் பால்ஸ் இருக்காது, விட்டு பால்ஸ் இருக்கும். ஓகே? அப்போ இந்த விட்டு பால்ஸ் இருக்கும்போது அதை நம்ம கவுண்டிங் எப்படி பண்ணுறது, அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ இதில் வந்து இந்த டைப் ஐசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடையில பால்ஸ் இல்லை. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒன்லி நியூமெரிக் டைப் ஐசி இருக்கு இல்லையா, அப்போ வந்து இப்படி இந்த நோஸ்கட் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு 1 2 3 4 5 6 இப்படி எண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஐசியில் இடையில எது பாருங்கள் இந்த பால் இல்லை. ஓகே. அப்போ எப்படி கவுண்டிங் ஆகும் அப்படின்னா இது 9 இது 10 அப்புறம் 11 12 13 இந்த இடத்துல பால் இல்லை. அப்போ இது அந்த இருக்கிற பால் 11 அப்புறம் 13க்கு அப்புறம் 14வது பால் இங்கே. ஓகே. இதை சேர்ந்து நம்ம கவுண்ட் பண்ண மாட்டோம். சென்ட்ரல் ஒரு பால் இல்லையா, அந்த ஏரியாவுக்கு நம்ம கவுண்டிங் பண்ண மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாருங்கள் 9 10 10 அப்போ 20 ஆச்சு. அப்போ 20 24 27 அப்புறம் 28வது பால் இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்போ இதுதான் 28 அந்த மாதிரி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்பர்ஸில் வரும்போது இடையில பால் இல்லைன்னா அந்த பாலுக்குள்ள கவுண்டிங் நடக்காது. இது ஆல்ஃபா நியூமெரிக் டைப்பில் இடையில பால்ஸ் இருக்குது, பால் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த கவுண்டிங் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து என்னது, இந்த பால் வந்து A1, அதுக்கப்புறம் இது வந்து A2, இது வந்து B1, இது வந்து C1 அந்த லைனில் அப்படி வருது. அப்படி தானே? அப்போ இதில் பாருங்கள் ஆல்ஃபா நியூமெரிக் டைப்பில் இடையில இந்த பால் இல்லை. அப்படி தானே? ஆனால் இதுக்கும் சேர்த்து தான் கவுண்டிங் நடக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னா இது வந்து A1 A2 A3 A4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். B1 B2 B3 இதை வந்து B4ன்னு கவுண்டிங் ஆகும். இதே இது ஒன்லி நியூமெரிக்கில் மட்டும் இருக்கும்போது இது கவுண்டிங் நடக்காது. ஏன் அப்படின்னா அடுத்த பாலில் கவுண்டிங் ஆக்கிடுவாங்க. ஸோ இது இல்லாத பாலுக்கு கவுண்டிங் நியூமெரிக்கில் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆல்ஃபா நியூமெரிக்கில் இல்லாத பாலுக்கும் அந்த இடத்துல கவுண்டிங் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இதுக்கு உள்ள வித்தியாசம். இதை நீங்கள் வீடியோ இன்னொரு ரிப்பீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது இந்த விஷயங்கள் நல்லாவே புரியும். இல்லை எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த ஐசியோட கவுண்டிங் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது போக வீடியோ வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வேறு என்ன டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படிங்கிறத எனக்கு தயவுசெய்து மென்ஷன் பண்ணி போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.